Welcome back to our channel. எல்லா ஃபேமிலிஸும் பார்த்து பத்திரமா போங்க எங்கே போகிறதா இருந்தாலும். ஓகே இப்பயே கலக்காட்டே எனக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சு. பார்ப்போம், நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பிரபுவோட, இது வந்து என்னோட. நான் வந்து ஐஸ் சொல்லியிருந்தேன். பிரபு வந்து லிமாவ் ஐஸ் சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இங்கே வந்து தான் இதெல்லாம் இது பிச்சு கொடுக்கும். இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். யாத்ராமாவுக்கு ஆர்டர் பண்ணியிருந்த பிரெட் டோஸ்ட் காய அண்ட் பட்டர். அது எக்ஸைட்டட் ஆகிடுவேன். அதுக்கு இந்த மாதிரி பிரெட் டோஸ்ட்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. மாமா மாமா ஃபர்ஸ்ட் பைட்டில் தெரிஞ்சிடும். ஆளுக்கு மூஞ்சி மாறினுச்சுன்னா எடுக்க மாட்டார். நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் தான் நினைக்கிறேன். ரெண்டாவது வாய் வந்துருச்சே. நம்ம ரோப்பில் வந்து பட்டரே இருக்காது. சஞ்சப்பு சாரி மாதிரி தான் இருக்கும். இங்கே நல்ல தாராளமாக பட்டர் இல்லை. அப்படி தாராளம்னு சொல்ல முடியாது. பின்னுக்கு காயாபு இருக்கு, இங்கிட்டு பட்டரும். இந்த சிக்கன் என்னன்னு சொன்ன மாதிரி சிக்கன் இருக்கு. இது வந்து தண்ணி என்னோடது. அதுதான் பிறகு ஒரு நாள் சில மாவு வந்துருச்சு. அது முட்டை சில மாயம் பிரபுவோட. நான் சாப்பிட்டேன். ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. லிட்டரலாக நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தண்ணி சாப்பிட்றேன். சுமாருன்றதை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நல்லாவே தெரியல. பட் இது அல்ட்டி. அதுவும் இந்த சம்பல் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நசிலம்மா சம்பல் வந்து அந்த நெத்திரி வாசத்தோட சும்மா அப்படி தான் இருந்துச்சு. இது செம்மையாக இருக்குது. இது 10 out of 3 அவ்வளோதான் கொடுப்பேன். இது 10 out of 10. இதுவும் பக்கா. இது பக்காவே பக்கம். சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வெளியே போவோம். ஏன்னா வெளியே தான் அவருக்கு காட்டுறதுக்கு ஃப்ளைட்லாம் இருக்குது. அந்த பக்கம் ரொம்ப ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் புல்லு. அதான் நம்ம அந்த பக்கம் போயிட்டு காட்டுறேன். இன்னொரு அரை மணி நேரத்தில் நம்ம இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே போவோம். நம்ம L12 நம்மளோட கேட். இதுக்குள்ளே போவோம். இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு என்ன செய்கிறது இல்லை. நம்மளுக்கு இன்னொரு 30 minutes இருக்குது. ஸோ இங்கிட்ட சும்மா உட்காருவோம் எங்கேயாச்சும் பக்கத்துலேயே. இப்படி உட்காந்துட்டு அப்புறம் வருவோம். இங்கே இதுக்குள்ளே போனோடனே இமிக்ரேஷன். இங்கே இப்படியே உட்காரலாம் எங்கேனாலும். ஓ அப்படியே உட்காந்தாச்சு. ஓ தங்கம். அவனை இந்த ஜிப்ராவை கொண்டு வந்து பார்க் பண்ணிடுங்கயாச்சும். எல்லா இடமும் பார்க் பண்ணிட்டு வராரு. இன்னொரு விஷயம் யாருக்காச்சும் நடந்திருக்கா? இப்படி எல்லாரும் எல்லா இடத்துலையும் உட்காந்துருப்பாங்க. லைக் இந்த மாதிரி ஏர்போர்ட்டும் சரி, எங்கேனாலும் சரி, எல்லா இடத்துலையும் உட்காந்துருப்பாங்க. எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நம்மளும் தனியாக ஒரு இடம் பார்த்துட்டு நம்மளும் எங்கேயாவது உட்காரோன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க. அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவங்களெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நம்ம போய்ட்டு உட்கார டைம் தான் நம்ம செக்யூரிட்டி கார்டு நம்மளை நோக்கி வருவாங்க. நம்மளை குறு பார்ப்பாங்க.
நான் இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களேன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம உட்காந்துருக்கிறது தான் பிரச்சனையாக இருக்கும். எங்களுக்கு மட்டும்தானா இல்லை நிறைய பேர் யாருக்காச்சும் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியலை. மற்றவங்க வரைக்கும் மற்றவங்க உட்காந்துருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நாங்கள் வந்து அங்கே உட்காந்ததுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு வருவாங்க, நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எதுவும் கொலை பண்ண மாதிரி நம்மள ஒரு மாதிரி குறுன்னு பார்ப்பாங்க. நம்ம கிட்ட வந்து பார்த்து அப்படியே நம்மளை க்ராஸ் பண்ணி போவாங்க. நம்மளுக்கு எப்படி தெரியுமா, என்ன அப்படி தப்பு பண்ணுறோம், நம்மளை இப்படி குறுன்னு பார்க்குற அளவுக்குன்ற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அது யாருக்காச்சும் நடந்திருக்கா அப்படி? நம்ம இமிக்ரேஷன் உள்ளுக்கு போவோம், அதை காட்டின இடத்துக்கு போவோம். அங்கே இல்லை, இங்கே இதுதான் இமிக்ரேஷன். இது வந்து மலேசியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மற்றவங்களுக்கு. அப்போ நம்ம இதுக்குள்ளே போயிடுவோம், நம்ம 3 பேரும் ஒன்றா போயிடுவோம். நம்ம இப்போ இங்கே இந்த செக்கிங் என்னது ஹேண்ட் கேரி செக்கிங்கை முடிச்சாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கேட்டுக்கு தான் நம்ம இங்கே வந்து 4 minutes வாக்கம். மணி 7. நம்ம வாஷ்ரூம் போயிட்டுலாம் வந்துடுவோம். வாஷ்ரூம்லாம் போயிடுவோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போகணும். வாஷ்ரூம்